9 வயதுல இவளுக்கு 9 வயதுல நீ சரியாவுல செல்வாக்குல இருக்கணும். அந்த பகவான் சொல்லுதாரு எப்படின்னா இவளுடைய ராஜி அப்படி ராஜி வளர வளர உன் குடும்ப போக்குவரத்து அம்சம் செல்வாக்குல வந்து சேரும். எந்த குறையும் வராது. எங்க போராடும் வலது பக்கம் இருந்து காத்து கொடுப்பேன். அந்த அமைப்பு இருக்கு. நல்லா இருக்கும். இல்ல ராசியில பிறந்தவா வச்சிருங்க. கங்க பிடிச்சிடக்கூடாது. ஐயா எனக்கு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. என்ன படிச்சிருக்க? எப்படின்னா லைன் வந்துச்சு. வந்தாலும் அதை கேட்டு சொல்லணும். உன் பேரையும் உன் வயதும் சொல்லுவாப்ப. என் பேர் காஞ்சனா, வயது 24. சுவாமியே அப்பனே ஐயா மருதையா கலக்காணிக்கா அர்த்தப்பாண்டியா பகவானே காஞ்சாருடைய ராஜபலம் போக்குவரத்து அம்சங்கள் எப்படியா இருக்கு சாமி அப்பனே ஐயா 18 முடியா ஏல நாட்கள் எந்த வாக்கு வந்தாலும் அவரால் வாக்கு வரக்கூடாப்பா அப்பனே ஐயா ஏலா அடுத்த நீங்க மருத்துவம் பகவான் ராஜபலம் போக்குவரத்து அம்சம் கவர்மெண்ட் பரிச்சை என்ன நினைச்சு எழுத சொல்லு. ஏலா நீ எந்த பரிச்சை எழுதினாலும் சும்மாதானம் போக்குவரத்து அம்சம் அங்க காத்திருக்கு. கவர்மெண்ட் பரிச்சை எழுதும் போது என்ன நினைச்சு எழுத சொல்லு. என்ன பாட வருதோ ஏலா அவன் மனசுல ஓடிடும். ஓடி அம்சங்கள் வந்து சேரும். அடுத்த வருஷம் இன்ன நாளைக்குள்ள 11 மாதத்துக்குள்ள உத்தியத்தில் இருப்பாள்ல. எப்படி ராசி சிங்க ராசியில பிறந்த பிள்ளை அவன் ராசியினுடைய ராகம் அமைப்பில் வச்சு பார்க்க வேண்டிய காலகட்டம் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவளுக்கு உத்தியம் போக்குவரத்து அம்சங்கள் இருக்கு. கவர்மெண்ட் பரிச்சை எழுதும் போது என்னைய நினைச்சு பவுண்டர் பிடிச்சி எழுத சொல்லு. அவ வாரேன் முதல் ஆளுல அடிச்சு வந்து வெளியில வந்து 11 மாதத்துக்குள்ள உத்தியத்தில் இருக்க வேண்டிய அம்சம் இருக்கா. நல்ல ராசியில ஆனா படிப்புலன்னு வந்துச்சு. சரி வந்தாலும் மரத்து கேப்பம் தான் உண்டக்க அமைப்பு இருக்கு. 11 மாதத்தில் உத்தியத்து கோடி பிள்ளை நாளைக்கு பரிச்சை விட்டாலும் எழுத போ. நீ படிக்கவே செய்யலாம். சரி எழுத உள்ள போகும்போது பவுண்டரை பிடிக்கும் போது மருத மாண்டியில் நினைச்சுக்கோ. நீ நினைச்சாதான் நீ என்ன மாடம் வருதோ அத்தனை மாடம் வெளியில வரும். எந்த குறையும் வராது. உன் வீட்டுல ராஜபலம் போக்குவரத்து அம்சத்தெல்லாம் இருக்கு. செல்வாக்கு தான் மேல மேல வந்து சேரும். கஷ்டம் போக்குவரத்து வராது. நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படியே இருப்பங்குடி போயிட்டு வந்துக்கோ. தாயை போய் பார்த்துட்டு வந்துக்கோ. என்ன முகம் செழிப்புக்கு வருஷத்துல ஒரு நாள் அம்மாவை அப்படியே பார்த்துட்டு வா. செல்வாக்கு வந்து சேரும். எந்த குறையும் வராது. வளர 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 இன்னார் பிள்ளை இன்னார் மகன் இப்படி வாழுதான் அப்படிங்க அம்சம் பேர் புகழ் வர வேண்டிய காலகட்டத்தில் அந்த அம்சத்துல இருக்காது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சொன்னது மாதிரி பேசாம இருக்கக்கூடாது. எப்போ பரிச்சை போடுதான் என்ன செய்தான்னு பார்த்து நீ கரெக்ட் பிரகாரம் பரிச்சை எழுதினா உள்ள போகும்போது என்னைய நினைச்சு எழுது. என்ன பாடமோ அந்த பாடத்தை அடிச்சு கொடுப்போம்ல. உன் மனதில் ஓடியாருமில்ல. நீ உத்தியத்தில் இருப்பல்ல. 11 மாதத்தில் உத்தியத்துக்கு போய்த்தே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லையா. அமைப்பு அப்படி இருக்கு. வெற்றியா இருக்கு. தெளிவுக்கு வந்து சேரும். எந்த மாற்றம் இல்லை. அம்சம் வந்துச்சு. நல்லா இருக்கும் பிள்ளை ராசி. என்னைக்குமே நீ சொன்ன வாக்கு தவறக்கூடாப்பா பகவானே மருதையா.